ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் ஹாப்பினஸ் த மைண்ட்ஃபுல் வே அப்படிங்கிற புக்கில் இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். மைண்ட்ஃபுல்னஸ்னால் என்ன, அதை ஏன் ப்ராக்டிஸ் பண்ணணும், எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும், மைண்ட்ஃபுல்னஸுக்கும் லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கும் என்ன சம்பந்தம், மைண்ட்ஃபுல்னஸை ப்ராக்டிஸ் பண்ணது மூலமாக நம்மளுடைய அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் அல்லது மேனிஃபெஸ்டேஷன் ஸ்பீடை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மைண்ட்ஃபுல்னஸ் அதாவது மனதை ஒருமுகப்படுத்துதல், அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மைண்ட்ஃபுல்னஸ்னால் என்னன்னு பார்க்கலாம். பேயிங் 100% அட்டென்ஷன். எதில் அட்டென்ஷன் செலுத்துறது? நவ் அண்ட் ஹியர். இந்த மொமெண்ட்டில், இந்த இடத்துல முழு கவனம் செலுத்துறது தான் மைண்ட்ஃபுல்னஸ். இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா இப்போ ஃபுல்லாக என்னுடைய ப்ரெசன்ஸ் ஃபுல்லாக இந்த மொமெண்ட்டில் முழுவதும் ஈடுபட்டு பேசுறது. நீங்கள் கவனிக்கிறீங்கன்னா ஃபுல்லாக உங்களுடைய முழு கவனத்தை இந்த வீடியோவில் செலுத்துறது. பேக்ரவுண்டில் பிஹைண்ட் த சீன் உங்களுக்கு வேறு ஏதாவது தோணிருக்கலாம். அடுத்த வேலை என்ன சமைக்கிறது, இல்லை எங்கே போகிறது, அடுத்தடுத்து என்ன பண்ணுறதுன்னு அடுத்த தருணத்தை பற்றி யோசிக்காமல் இந்த மொமெண்ட்டில் ஃபுல் ப்ரெசண்ட்டாக இருக்கிறது தான் மைண்ட்ஃபுல்னஸ். அதாவது அவேர்னஸ் அட் த ப்ரெசன்ட் மொமெண்ட். நிறைய டைம் என்ன பண்ணுறோம், வீட்டில் இருக்கும்போது ஆஃபீஸில் நடந்த விஷயங்களை யோசிச்சுட்டு இருக்கிறது, ஆஃபீஸில் போயிட்டு பொண்டாட்டியோட சண்டை போட்டதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கிறது. அந்த மாதிரி ஒரு இடத்துல வேறொரு இடத்த பற்றியும் வேறொரு இடத்துல நடந்த வேறொரு டைம்லைனில் நடந்ததை பற்றியும் யோசிச்சுட்டு இருக்கிறது தான் மைண்ட்லெஸ்னஸ். அதுக்கு ஆப்போசிட் தான் மைண்ட்ஃபுல்னஸ். இந்த மொமெண்ட்டில், இந்த நேரத்தில், இந்த இடத்துல என்னுடைய முழு கவனத்தையும் செலுத்துறது. இதுக்கும் லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கும் என்ன சம்பந்தம்? ஓகே, மைண்ட்ஃபுல்னஸுக்கும் லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கும் என்ன சம்பந்தம்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த நவீன வாழ்க்கை முறை, அதாவது மாடர்ன் லைஃப் ஸ்டைல், ஊடகங்கள், மீடியா, சோஷியல் மீடியா, நியூஸ் பேப்பர், இதெல்லாம் நம்ம கிட்ட இருந்து எதை திருடுதுன்னு நினச்சிட்டு இருக்கோம்? நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நேரத்தை திருடுதுன்னு நினச்சிட்டு இருக்கோம். எக்ஸாம்பிள் சீரியல், ஐபிஎல், சினிமா பார்க்குறது, இதெல்லாம் மூலமாக நம்மளுடைய நேரத்தை திருடுறாங்கன்னு நினச்சிட்டு இருக்கோம். இல்லை ஆரோக்கியம், தேவையில்லாத இந்த துரித உணவுகள், நூடுல்ஸ், பீஸா, பர்கர், ஜங்க் ஃபுட்ஸ், இதன் மூலமாக நம்மளுடைய ஆரோக்கியத்தை திருடுறாங்கன்னு நினைக்கிறோம். இல்லை பணத்தை திருடுறாங்க, தேவையில்லாத இந்த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்ஸ் மூலமாக மைண்ட்லெஸ்ஸாக பர்ச்சேஸ் பண்ணிகிட்டே இருக்கும். கடைக்கு போயிட்டு என்னென்ன தேவை இருக்கோ இல்லையோ பிடிச்சிருந்தா எடுத்து போட்டு மைண்ட்லெஸ் பர்ச்சேஸ் பண்ண வைக்கிறாங்கன்னு நினச்சிட்டு இருக்கோம். அதாவது இந்த மூணையும் நம்மக்கிட்ட நமக்கு தெரியாமல் திருடுறாங்கன்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் இதெல்லாம் நம்மக்கிட்ட இருந்து செகண்டரியாக திருடப்படுறது. நம்மக்கிட்ட இருந்து முதலாக திருடப்படுறது எது? இல்லை திருடப்படுறதுன்னு கூட சொல்ல முடியாது, நம்மளே விட்டு கொடுக்குறோம். அது என்ன அப்படின்னா நம்மளுடைய அட்டென்ஷன். இதுதான் மெயின் ஃபியூஸ் கேரியர் மாதிரி. இதை பிடுங்கிட்டா போதும், நம்மக்கிட்ட எதை வேணாலும் திணிச்சிடலாம், நம்மக்கிட்ட எதை வேணாலும் நம்மளை பார்க்க வைக்க முடியும். எந்த உணவுகளை கொடுத்தாலும், இப்போ யாராவது என்னை ஃபோர்ஸ் பண்ணி இந்த சீரியல் பார்த்துட்டு வந்தால் தான் நாளைக்கு உனக்கு சம்பளம்னு சொல்கிறாங்களா? இல்லை ஸ்கூலில் இந்த ஐபிஎல் மேட்சையோ இல்லை இந்த ஃபுட்பால் மேட்சையோ பார்த்து அது என்ன ஸ்கோர் டீட்டெயில்ஸ்னு சொன்னால் தான் உனக்கு இன்டர்னல் மார்க்ஸ்ன்னு சொல்கிறாங்களா? இல்லை ஸ்கூல்லையோ காலேஜ்லையோ? அது மாதிரி நம்மளை யாரும் ஃபோர்ஸ் பண்ணுறதில்ல, நம்மளே தான் எங்ககிட்ட நிறைய நேரம் இருக்குது நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு நம்மளே தான் கொடுக்குறோம். முதலாக நம்ம கொடுக்கறது நம்மளுடைய கவனத்தை கொடுக்குறோம். இதை கொடுத்துட்டா போதும், இதெல்லாம் ஈஸியாக அவங்களே எடுத்துக்குவாங்க. அல்லது இந்த நவீன ஊடகங்கள் நம்மக்கிட்ட இருந்து இதெல்லாத்தையும் எடுத்துக்கும். இதெல்லாம் அவங்க எடுத்துட்டா இதை நம்மளே ஸ்பாயில் பண்ணிக்குவோம். ரிலேஷன்ஷிப், என்கிட்ட நேரம் இல்லை அப்படின்னா ஃபேமிலி கூட, என்னோட கிட்ஸ் கூட, ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண நேரம் இருக்காது. ஆரோக்கியமும் பணமும் இல்லை அப்படின்னா கொலீக்ஸ் கூட இல்லை ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கூட புதுசாக யாராவது பார்த்தாலோ இல்லை வேலை பார்க்குற இடத்துலையோ தேவையில்லாத பிரச்சனைகளை பண்ணிகிட்டே இருப்போம், ஆரோக்கியமும் பணமும் இல்லைன்னா. ஸோ அதனால் நீங்கள் உங்களுடைய கவனத்தில் கவனம் செலுத்துனீங்கன்னா இது எல்லாத்தையும் காப்பாற்றிடலாம். ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ரிலேஷன்ஷிப், உங்களை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா மனிதர்கள், அந்த நட்புறவுகளோடு இருக்கக்கூடிய அந்த உறவு முறை சீராக இருக்கும். உங்களுடைய இது எல்லாமே சீராக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய வைப்ரேஷன் ஹையாக இருக்கும். வைப்ரேஷன் ஹையில் இருக்கும்பொழுது நீங்கள் ஆசைப்பட்டதை எல்லாத்தையுமே அட்ராக்ட் பண்ண முடியும். நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது இப்படி ஒரு வியாதியெல்லாம் கேள்விப்பட்டதே இல்லை. ஏடிடி ஆர் ஏடிஹெச்டி, கவனச்சிதறல் நோய், அட்டென்ஷன் டெஃபிஷிட் டிசார்டருங்கிற மாதிரிலாம் கேள்விப்பட்டதே இல்லை. ஆனால் இப்போலாம் நிறைய குழந்தைகளுக்கு இந்த மாதிரி கவனச்சிதறல் நோய் இருக்குது. ஸோ குழந்தைகளுக்கு இந்த மைண்ட்ஃபுல்னஸ் ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது அவங்களுடைய நினைவாற்றலும் சரி, கிளாஸில் கவனிக்கக்கூடிய அந்த ஃபோக்கஸ் ஆர் கான்சன்ட்ரேஷன் பவரும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் நான் சொல்கிறதுனால இதில் எக்ஸ்பர்ட்டுன்னு சொல்ல முடியாது. நானும் ஏகப்பட்ட படங்கள் பார்த்துருக்கேன். 3 வருடங்களுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு மேட்ச் விடாமல் ஐபிஎல் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்திருக்கேன். ஆனால் இந்த 3 வருஷமாக என்னுடைய கவனம் திருடப்படுதுங்கிறத உணர்ந்துட்டு நானே இன்டென்ஷன்லாம் என்னோட கவனத்தை விடுறதில்ல. எப்போல்லாம் ஐபிஎல் மேலே டெம்ப்ட் ஆகுதோ வேறு ஏதாவது அந்த அட்டென்ஷனை எனக்கு பயனுள்ள விதத்தில் நான் கவனத்தை திருப்புறேன். அதே மாதிரி தான் பீஸா, பர்கர் எல்லாமே நானும் சாப்பிட்ருக்கேன். நம்ம எல்லாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஊறுகாய் மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களை ஃபுல் மீல்ஸாக எடுத்துக்கிறோம், ஃபுல் மீல்ஸாக இருக்கக்கூடிய விஷயங்களை ஊறுகாய் மாதிரி எடுத்துக்கிறோம்.
ஸோ இதெல்லாம் எப்போயாவது ஒரு டைம் படம் பார்த்தா, வாரத்துக்கு ஒரு படமோ இல்லை மாதத்துக்கு 2 படமோ பார்த்தா ஓகே. இல்லை எப்போயாவது பீஸா, பர்கர், நூடுல்ஸ்னு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிட்டா ஓகே. எப்பயுமே இதெல்லாம் எடுத்துக்கிறது தான் நம்மளுடைய ஆரோக்கியத்தையும் நேரத்தையும் நம்மளுடைய உறவு சிக்கல்களுக்கும் காரணமாக இருக்குது. மைண்ட்ஃபுல்னஸுக்கும் லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கும் என்ன சம்மந்தம்? லா ஆஃப் அட்ராக்ஷன் என்ன சொல்லுது? உங்களுடைய வைப்ரேஷன் ஹையாக இருக்கும் பொழுது அது ரிலேட்டடான அனுபவங்களை பெறுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், பாசிட்டிவான வைப்ரேஷனில் இருக்கும் பொழுது எனக்கு பாசிட்டிவான எக்ஸ்பீரியன்சஸ் கிடைக்கும். நெகட்டிவான வைப்ரேஷன், உதாரணத்துக்கு பொறாமை, கோபம், இல்லை எரிச்சல், இந்த மாதிரி நெகட்டிவான ஃபீலிங்ஸ்லேயே இருந்தேன்னா நான் வந்து நெகட்டிவான எக்ஸ்பீரியன்ஸை தான் அட்ராக்ட் பண்ணுவேன். சரி, இதுக்கு என்ன சம்மந்தம்? 2 மோட் இருக்குது. ஆட்டோ பைலட் மோட், மைண்ட்ஃபுல்னஸ் மோடுன்னு சொல்லிட்டு. ஆட்டோ பைலட் மோட்னா நம்மளுடைய சப்கான்ஷியஸ் படி நம்ம ஆக்ட் பண்ணுறது. உதாரணத்துக்கு நீங்கள் ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கீங்க, யாராவது திடீர்னு உங்களை பார்த்து யோ அறிவு இருக்குதான்னு திட்டா நம்மளும் திருப்பி திட்டிடுவோம், உனக்கு அறிவு இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து ஆட்டோ பைலட் மோடு. ஒருத்தருடைய ஆக்ஷனுக்கு நம்ம ரியாக்ட் பண்ணுறோம். அதே மைண்ட்ஃபுல்னஸ் மோடு அப்படின்னா திடீர்னு அவர் திட்டும்போது ஏன் சம்மந்தமே இல்லாமல் இவர் திட்டுறாரு, நம்மளை தான் திட்டுறானா இல்லை பின்னாடி வேற யாராவது திட்டுறானா இல்லை அவனுக்கு மனநலம் ஏதாவது பாதிச்சிருக்கான்னு கொஞ்சம் யோசிச்சுட்டு ரியாக்ட் பண்ணாமல் ரெஸ்பாண்ட் பண்ணுறது மைண்ட்ஃபுல்னஸ் மோடு. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் நீங்கள் ஆட்டோ பைலட் மோடில் இருக்காமல் மைண்ட்ஃபுல்னஸ் மோடுக்கு மாறும் பொழுது, உதாரணத்துக்கு இந்த இ வந்து எக்ஸ்பீரியன்ஸ்னு வச்சுக்கோங்க, இந்த இஆர்எஃப் வந்து எமோஷன் ஆர் ஃபீலிங். உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நடக்குது, நெகட்டிவாக ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா நீங்கள் வந்து நெகட்டிவாக ஃபீல் பண்ணுவீங்க, எமோஷனல் வைஸ் நெகட்டிவாக உணர்வீங்க. நான் அதை உணராமல் அது எனக்கு ஒரு நெகட்டிவ் ஃபீலிங் வருதுன்னே நான் ஃபீல் பண்ணாமல் இருந்தேன் அப்படின்னா அதுலேயே கண்டினியூஸாக நான் இருக்கும் பொழுது மறுபடியும் நான் ஒரு நெகட்டிவான விஷயத்தை அட்ராக்ட் பண்ணுவேன். அது மறுபடியும் நெகட்டிவான ஃபீலிங்கை எனக்கு கொடுக்கும். இது கண்டினியூஸே ஆகிட்டு இருக்கும்போது இன்ஃபினிட் லூப்பில் நெகட்டிவான விஷயம், நெகட்டிவான உணர்வு நிலை, நெகட்டிவான அனுபவங்கள்னு அது தொடர்ந்துட்டே இருக்கும். இது மைண்ட்ஃபுல்னஸ் மோடுக்கு போகிறோம் அப்படின்னா அதே இதுதான். எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு நெகட்டிவாக ஒரு விஷயம் நடக்குது, எனக்கு நெகட்டிவான ஃபீலிங் தான் வருது, ஆனால் நான் அதுலேயே நிலச்சிருக்காம எனக்கு ஒரு நெகட்டிவான ஃபீலிங் வருதுன்னு நான் உணர்றேன். அதை பாசிட்டிவ் ஃபீலிங்காக நான் மாற்ற ட்ரை பண்ணுறேன். ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணி அந்த ஃபீலிங்கை நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவாக நான் மாற்ற ட்ரை பண்ணுறேன். ஒவ்வொரு முறை எனக்கு எதிர்மறையாக நடக்கும் பொழுதும் நான் உணர்வு நிலையை நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவாக மாற்றும் பொழுது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் கவர்ந்து இழுக்க ஆரம்பிப்பீங்க ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம். ஸோ பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய எமோஷன்ஸ் பாசிட்டிவாக மாறிடும், அது தொடரும். அப்படியே உங்களுடைய லைஃப் பாசிட்டிவ் லூப்பில் போயிட்டுருக்கும். அப்படியே திடீர்னு ஒரு நெகட்டிவ் எமோஷன் வந்தாலும் இல்லை நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்தாலும் உங்களுக்கு அதை பாசிட்டிவாக கன்வெர்ட் பண்ண தெரியும். இமீடியட்டாக நெகட்டிவ் டு பாசிட்டிவாக உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற முடியும் மைண்ட்ஃபுல்னஸ் மோடில் நீங்கள் வாடும் பொழுது. ஸோ லா ஆஃப் அட்ராக்ஷனில் விஷுவலைசேஷன் அல்லது அகக்காட்சி வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான டூல்னு தெரியும். ஆனால் நிறைய பேர்னால கண்டினியூஸாக ஃபோக்கஸ் பண்ண முடியறதில்ல. நம்மளுடைய கவனம் சிதறுது. கண்ணை மூடி உக்காந்தா வேற ஏதோ தேவையில்லாத சிந்தனைகள் தான் வருது. என்னால் அந்த மென்டல் பிக்சரை ஃபுல்லாக பார்க்க முடியறதில்ல, டீட்டெயிலாக விஷுவலைஸ் பண்ண முடியறதில்ல. இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் புக்கில் ஒரே ஒரு பவர்ஃபுல்லான லைன், சிம்பிள் லைன், அதை ஒன்று படிக்கிறேன் பாருங்க. தேர் இஸ் ட்ரெமண்டஸ் பவர் இன் ஃபோக்கஸிங். இது ஒன்று மட்டும் நீங்கள் எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது உங்களுடைய கவனத்தில் ஒரு அற்புதமான சக்தி இருக்குன்னு சொல்கிறாங்க. எனர்ஜி ஃப்ளோஸ் வேர் யுவர் அட்டென்ஷன் கோஸ். எங்கே உங்களுடைய கவனம் போகுதோ அங்கே உங்களுடைய ஆற்றலை செலுத்துறீங்கன்னு அர்த்தம். ஆற்றல் தான் கரன்சி அல்லது பணத்துக்கு சமானம். உங்களுடைய ஆற்றல் வந்து அந்த டிவைன் கரன்சின்னு சொல்லுவாங்க, பிரபஞ்ச பணம்னு சொல்லலாம். அந்த மாதிரி நீங்கள் தேவையில்லாமல் எதுக்கு எடுத்தாலும் போகிற வரவங்களுக்கெல்லாம் தூக்கி தூக்கி அந்த பணத்தை வேஸ்ட் பண்ணுவீங்களா? அது மாதிரி தான் உங்களுடைய ஆற்றலும் அந்த கரன்சி மாதிரி தான். தேவையில்லாத விஷயங்களில் உங்களுடைய ஆற்றலை வீண் பண்ணாமல் உங்களுக்கு வேணுங்கிற விஷயத்தில் மட்டும் அந்த ஆற்றலை செலுத்துனீங்கன்னா அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் படி, அந்த ஈர்ப்பு விதிப்படி நீங்கள் எதில் கவனம் செலுத்துறீங்களோ அது உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக ரியாலிட்டியாக உண்மையாக மாறும். அதனால் விஷுவலைசேஷன்லாம் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை ஃபோக்கஸ் பண்ண முடியறதில்ல. அதனால் நீங்கள் மைண்ட்ஃபுல்னஸை ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது உங்களுடைய ஃபோக்கஸ் ஆர் கான்சன்ட்ரேஷன் பவர் அதிகமாக இருக்கும். நீங்கள் எப்போல்லாம் விஷுவலைஸ் பண்ணி கண்ணை மூடி உக்காந்தீங்களோ உங்களுடைய ஃப்யூச்சர் அல்லது ஆசைப்படுற விஷயங்களை ரொம்ப பிக்சர் பர்ஃபெக்டாக கிளியராக விஷுவலைஸ் பண்ண முடியும். லாஸ்ட் வந்து லைஃப் இஸ் அ கேம். ஒரு ஸ்போர்ட் எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபுட்பால் ஆகட்டும் இல்லை கிரிக்கெட், எதுனாலும் அவங்க பிளேயர்ஸ் எப்படி இருப்பாங்கன்னா அந்த ஃபுல் இன்வால்மெண்ட்டோடு விளையாடுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள், ஒரு பால் போட போகிறாங்கன்னா பவுலரும் சரி பேட்ஸ்மேனும் சரி அந்த ஒரு பாலில் தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. 50 ஓவரும் எப்படி விளையாட போகிறோன்னு யோசிக்க மாட்டாங்க. இந்த ஒரு பால் நான் பர்ஃபெக்டாக விளையாட போகிறேன், பர்ஃபெக்டாக பவுல் பண்ண போகிறேன் அப்படின்னு அந்த தருணத்தில் 100% இன்வால்மெண்ட்டோட விளையாடுவாங்க. வீடியோ கேம் விளையாண்டாலும் சரி, பசங்கள்லாம் பார்த்தா அதில் ஃபுல்லாக மூழ்கிடுவாங்க. அது மாதிரி உங்களுடைய வாழ்க்கையை
ஒவ்வொரு மொமெண்ட்டையும் விளையாட்டு மாதிரி அவ்வளோ ஃபுல் இன்வால்மெண்ட்டோட நீங்கள் விளையாண்டிங்கன்னா அந்த கேம் மாதிரி உங்களுடைய வாழ்க்கையும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் நினச்சதுல எல்லாம் வெற்றி பெற முடியும். நீங்கள் ஜெயிக்கிறீங்க தோக்குறீங்க ரெண்டாவது, வாழ்க்கையை முழுசாக என்ஜாய் பண்ணி வாழ்ந்து முடிப்பீங்க. அடுத்தது மைண்ட்ஃபுல்னஸை எப்படியெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஒன்று வந்து ஃபார்மல் வே, இன்னொன்று வந்து இன்ஃபார்மல் வே. எப்படி ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் 2 விதமாக பண்ணலாம். ஒன்று வந்து ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் ஜிம்முக்கு போய் ஃபுல் ஒர்க் அவுட் பண்ணலாம், இல்லை ரன்னிங், ஜாகிங், வாக்கிங்னு ஸ்பெசிஃபிக்காக ஒரு நேரத்தை ஒதுக்கிட்டு ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் டே டு டே லைஃப்பில் பண்ணக்கூடிய விஷயங்களே, உதாரணத்துக்கு 1 கிலோமீட்டர் இல்லை 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் ஏதாவது கடைக்கு போய் வாங்கணும் அப்படின்னா பைக் எடுத்துகிட்டு போகாமல் நடந்து போகிறது, இல்லை லிஃப்ட் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஸ்டெப்ஸை யூஸ் பண்ணுறதுன்னு டே டு டே ஆக்டிவிட்டீஸ்லேயே ஃபிசிக்கலாக என்னென்னலாம் நம்ம பண்ண முடியுமோ அது மூலயமா நம்மளுடைய ஃபிசிக்கல் எக்ஸசைஸை கொண்டு வர்றது. அதே மாதிரி தான் இந்த மைண்ட்ஃபுல்னஸும் 2 விதமாக பண்ணலாம். இன்ஃபார்மல் வே அப்படின்னா நீங்கள் அன்றாடம் செய்யக்கூடிய விஷயங்களில் முழு கவனத்தோடு செய்கிறது. உதாரணத்துக்கு ஆஃபீஸில் வேலை செஞ்சாலும் சரி, வீட்டில் வேலை செஞ்சாலும் சரி, என்ன வேலை செய்கிறீங்களோ அதிலே 100% அந்த மொமெண்ட்டில் ஃபுல் கவனத்தோட நீங்கள் வேலை செய்கிறது. உதாரணத்துக்கு ஒரு டைப் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டைப் ரைட்டிங்கோட சத்தம், மவுஸ் கிளிக் பண்ணுறீங்கன்னா அதோட சத்தம், உங்களை சுற்றி என்ன நடக்குது, அதனுடைய ஐம்புலன்களையும் எதெல்லாம் உணர்றீங்க அது எல்லாத்துலேயும் முழு கவனம் செலுத்துறது. இல்லை வீட்டில் பாத்திரம் விளக்குறீங்க, வீடு கூட்டுறீங்க அப்படின்னா அதில் 100% வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் இந்த நேரத்தில் நான் பாத்திரம் விளக்குறேன், வீடு கூட்டுறேங்கிற மைண்ட் செட்டில் அந்த வேலையில் முழு கவனத்தோட செய்கிறது. அடுத்தது சாப்பிடும்போது இல்லை ஏதாவது குடிக்கும் பொழுது அதில் முழுசாக கவனம் செலுத்துறது. உதாரணத்துக்கு ஃபோனை நோண்டிகிட்டே சாப்பிடாம, டிவி பார்த்துட்டே சாப்பிடாம, சீரியல் பார்த்துட்டே சாப்பிடாம எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வச்சுட்டு எல்லா கேஜெட்ஸையும் ஓரமாக வச்சுட்டு அந்த சாப்பாடு எப்படி இருக்குது, அதை சாப்பிடும்போது என்னென்ன ருசியெல்லாம் தெரியுது, உப்பு அதிகமாக இருக்கா இல்லை காரமாக இருக்கா, அது எப்படி நம்மளுடைய உமிழ்நீரோட கலந்து நம்மளுடைய அது ஆற்றலாக மாறுது அப்படியெல்லாம் உணர்ந்து சாப்பிட்றது. இல்லை தண்ணி குடித்தாலும் டீ காஃபி ஏதாவது கூல்ட்ரிங்க்ஸ் குடித்தாலும் அதை உணர்ந்து குடிக்கிறது. அதில் நீங்கள் மைண்ட்ஃபுல்னஸை ப்ராக்டிஸ் பண்ணலாம். என்விரான்மெண்ட்டில் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்களை கவனம் செலுத்துறது மூலமாக, உதாரணத்துக்கு நீங்கள் ஏதாவது ஒரு பேங்க்குக்கோ போகிறீங்க அப்படின்னா அவங்க ஏசி போட்டிருக்காங்கன்னா அதனுடைய டெம்பரேச்சர் வேரி ஆகிறது, வெளியிலேருந்து உள்ளே போகும்போது அந்த டெம்பரேச்சர் மாறுறதை உணரலாம். இப்படி ஒரு சின்ன சின்ன விஷயங்களை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அந்த கவனத்தை கொண்டு வந்து பாருங்கள். சென்சேஷன்ஸ், சும்மா படுத்துட்டு இருந்தாலோ எந்த வேலையும் செய்யாமல் சும்மா இருந்தாலுமே என்னுடைய உடலில் எங்கேயாவது வேறு ஏதாவது மாதிரி வலி ஏதாவது இருக்குதா, இல்லை வேறு ஏதாச்சும் உணர்றேன் நான் அந்த உடலில் இருக்கக்கூடிய உணர்வு நிலைகளில் கவனம் செலுத்துறது. இது எல்லாமே இன்ஃபார்மல் மெத்தட்ஸ் ஆஃப் மைண்ட்ஃபுல்னஸ். அடுத்த மெத்தட் ஃபார்மல் வே. அதாவது மைண்ட்ஃபுல்னஸுக்கு ஸ்பெசிஃபிக்காக 1/4 மணி நேரம் to 1/2 மணி நேரம் ஒதுக்கி மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் பண்ணுறது. பெஸ்ட்டு மெடிடேஷன் வந்து ப்ரீத்திங். ஜஸ்ட் வெறும் ப்ரீத்திங், உங்களுடைய சுவாசத்தை மட்டும் கவனிக்கிறது. ஐ எம் ப்ரீத்திங் இன், ஐ எம் ப்ரீத்திங் அவுட். நான் சுவாசத்தை உள்ளே இழுக்கிறேன், சுவாசத்தை வெளியில் விடுறேன் அப்படின்னு உங்களுடைய சுவாசத்தை மட்டும் கவனிக்கிறது மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன். அடுத்தது நீங்கள் வாக்கிங் மெடிடேஷன் பண்ணலாம். சாயந்தர டைமில் ஜஸ்ட்டு ஒரு 1/4 மணி நேரம் சும்மா அப்படியே நடந்து போய் அந்த நடக்கும் பொழுது உங்களுடைய கால் பாதம் எவ்வளவு அழுத்தம் கொடுத்து நடக்கிறீங்க, இல்லை ரொம்ப தூரமாக வச்சு நடக்கிறீங்களா, மெதுவாக நடக்கிறீங்களா, வேகமாக நடக்கும்போது மூச்சு வாங்குதா, இது எல்லாத்துலேயும் கவனம் செலுத்தி அந்த 10 நிமிஷம்னா 10 நிமிஷம் அந்த வாக்கிங் மெடிடேஷனை செய்கிறது. அப்படி போகும்போது அப்படி ஏதாவது ஒரு விஷயம் வித்தியாசமாக பார்க்குறீங்கன்னா அதை நோட் பண்ணுறது. இல்லை ஒரு பர்டிகுலரான ஒரு ஆப்ஜெக்டை வச்சு மைண்ட்ஃபுல்னஸை ப்ராக்டிஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு ஒரு காயின் இல்லை ஒரு கரன்சி நோட்டு, 100 ரூபாய் நோட்டை வச்சு அது எப்படி இருக்குன்னு தொட்டு பார்த்து உணரலாம். ஸோ இந்த மாதிரி உங்களால் முடிஞ்ச விதத்தில் ஃபார்மல் மெத்தட்லையோ இல்லை இன்ஃபார்மல் மெத்தட்லையோ மைண்ட்ஃபுல்னஸை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மைண்ட்ஃபுல்னஸை ப்ராக்டிஸ் பண்ணனால என்னென்ன பயன்கள் இருக்குது நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய எமோஷன்ஸ், ஃபீலிங்ஸ், உணர்வு நிலையில் நீங்கள் கவனமாக இருப்பீங்க. எல்லா பிரச்சனைக்கும் முக்கிய காரணம் திடீர்னு நம்ம எமோஷனலாக ரியாக்ட் பண்ணுறோம். குடும்பத்தில் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுகிறோம், வார்த்தைகளில் கவனமாக இருப்போம். இந்த மைண்ட்ஃபுல்னஸை நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது அதனால் உங்களுடைய ரிலேஷன்ஷிப் நல்லாயிருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க ரிலேஷன்ஷிப்னா பீங்கான் பாத்திரத்தில் இந்த கிராக் விழுந்துருச்சுன்னா என்ன தான் ஒட்ட வச்சாலும் அந்த கிராக் தெரியும்னு சொல்லுவாங்க. ஜாப்பனீஸ் டெக்னிக் இருக்குது, அதோட நேம் வாபி சாபி. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கிராக் விழுந்துருச்சு அப்படின்னா அந்த கிராக்கை மறைக்கிறதுக்காக தங்க இழை பூசி அந்த கிராக்கை டெக்கரேட் பண்ணுவாங்க. இந்த மைண்ட்ஃபுல்னஸும் அந்த மாதிரி ஒரு டெக்னிக் தான். இது வரைக்கும் உங்களுடைய உறவு முறைகளில் ஏகப்பட்ட கிராக்ஸ் விழுந்திருக்கலாம். இனிமேல் இந்த மைண்ட்ஃபுல்னஸை ப்ராக்டிஸ் பண்ணும் பொழுது உங்களுடைய வார்த்தைகள்லையும் உங்களுடைய செயல்களையும் ரொம்ப கவனமாக இருப்பீங்க. உங்களுடைய செயல்களின் மூலமாக, உங்களுடைய வார்த்தைகளின் மூலமாக அந்த விரிசல்களில் நீங்கள் தங்க இழை பூசுவீங்க.
அடுத்தது உறவுகள் சுமூகமாக இருக்கும். ஏற்கனவே சொன்ன மாதிரி வீட்லையும் சரி, நீங்கள் எங்கே போனாலும் ஆஃபீஸ்லையும் இல்லை பொது இடங்கள்லையும் உங்களை பார்த்தாலே எல்லாருக்கும் பிடிக்கும். உங்களுடைய வைப்ரேஷன் ரைஸ் ஆகும் பொழுது வைப்ரேஷன் அல்லது எனர்ஜி வந்து கண்டேஜியஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் வந்து இன்னொருத்தட்ட பரவக்கூடியது. நீங்கள் பாசிட்டிவாக இருக்கிற ஒருத்தர் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்குள்ள அந்த பாசிட்டிவ் எனர்ஜி ரைஸ் ஆகும். அதனால் நீங்கள் ரெகுலராக மைண்ட்ஃபுல்னஸை ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது உங்களுடைய எனர்ஜி வந்து ஹையாக இருக்கும். அடுத்தது உங்களுடைய ஞாபக சக்தி அதிகமாக இருக்கும். எந்திரன் மாதிரி இப்படிங்கிறதுக்குள்ள மனப்பாடம் பண்ண முடியாது. அதை சொல்லலை. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா? ஒரு பொருளை வச்சுட்டு தேடுறது, குறிப்பாக ஃபோனு. என் ஃபோனை காணோம், ஃபோன் கொஞ்சம் கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஃபோனை தேடுறது, இல்லை அவசர அவசரமாக சார்ஜ் தீரப்போகுது அப்படின்னு சொல்லி சார்ஜர் போட்டோன்னு நினச்சிட்டு 1 மணி நேரம் கழித்து வந்து பார்த்தோம்னா அந்த சுவிட்சை ஆன் பண்ணாமல் இருந்திருப்போம். இல்லைனா வீட்டை பூட்டிட்டு தொங்கி பார்க்கறது, இல்லைனா பாதி வழிக்கு போனதுக்கப்புறம் வீட்டை பூட்டணுமா பூட்டலையா அப்படின்னு திரும்பி வந்து பார்க்கறது, இல்லைனா குளிக்கும்போது ஏற்கனவே சோப் போட்டதையே மறந்துட்டு மறுபடியும் ஒரு டைம் சோப் போடுறது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல நீங்கள் ரொம்ப கவனமாக இருப்பீங்க. ஸோ நீங்கள் மைண்ட்ஃபுல்னஸை ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது இந்த மாதிரி தவறுகள், இந்த மாதிரியான ஞாபக மறதி எல்லாம் உங்களால் தவிர்க்க முடியும். ஸோ நான் போகும்போது இங்கே தான் ஃபோனை வச்சேன்னு கவனமாக வைப்பீங்க. சோப் போடும்போது நான் சோப்பு தான் போடுறேன், வீட்டை பூட்டும்போது நான் வீட்டை தான் பூட்டுறேன்னு அந்த முழுசாக ஒரு வேலையை செய்யும்போது உங்களுக்கு அந்த ஞாபக மறதிங்கிறது வராது. இது வரைக்கும் மைண்ட்ஃபுல்னஸ்னால் என்ன, அதுக்கும் லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கும் என்ன சம்பந்தம், மைண்ட்ஃபுல்னஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலமாக நீங்கள் எப்படி பாசிட்டிவாக இருக்க முடியும், எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது, அதனால் என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும், அதெல்லாம் டீட்டெயிலாக பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் ஆர் கமெண்ட் ஆர் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது நிறை குறை இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவை இன்னும் பெட்டராக கொடுக்க அது எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு அமேசிங் கான்செப்டோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பி ஹெல்தி, பி வெல்தி, பி மைண்ட்ஃபுல். ஐ ஆம் யுவர் ஸ்பிரிச்சுவல் ஃப்ரெண்ட் பிரவீன். நன்றி.